ஆல்ட் பிரஸ் பண்ணோம்னா இங்க ஒரு ஏரோ மார்க் காட்டும். அந்த கம்யூனிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இதுவே 10 இன்ச் அப்படின்னா ஒரு 4 photos 5 photos போடலாம். அதுவே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். ஃப்ரீ ரெஸ்னாட் கிளாஸில் ஃபஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வரும் இல்லையா, அதாவது ஆர்டர் எப்படி எடுக்கிறது, அது எப்படி கம்யூனிகேஷன் வரும், அது எப்படி ரிப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு குயிக் ரிப்ளை எப்படி பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த கம்யூனிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்னாட் பிஸ்னஸ் ப்ரொசீஜரில் செகண்ட் வீடியோ தான் அது. கஸ்டமர் அனுப்பிச்ச ஃபோட்டோ இப்போ சிஸ்டமுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டமில் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அனுப்புகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சிஸ்டம் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து நம்ம சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. ஓகே ப்ரோ, அப்போ வந்து ஃபோட்டோஷாப் பற்றி தெரிஞ்சிருக்குமே, ஃபோட்டோஷாப் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க கேட்டால் இது அவ்வளோ நீட்லாம் இல்லை. ரெஸ்னாட்டுக்குன்னு பேசிக்காக சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன், கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் இது ரெகுலராக ஒரு ரெஸ்னாட் பிஸ்னஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர் சீரிஸ். இது என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தரப்போம். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இந்த ஃபோட்டோஷாப் ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு போதுமா, டெப்த்தாலாம் படிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஸ்னாட் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது போதும். மேபி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ ஜாயினிங் பண்ணுறீங்க இல்லை அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது ஃபோட்டோஷாப்னு. அது இருக்கிற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தாலே போதும், நீங்கள் ஃபோட்டோஷாப் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி நானும் சரி எல்லாருமே யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தா கிளாஸ் கற்றுக்கிட்டோம், செப்பரேட்டாக எங்கேயுமே போகல. இப்போ வந்து இந்த ஃபோட்டோஷாப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நான் மேக் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் அவுட் போட்டு வெளியே இருக்கிறது, என்ன பிரிண்ட்லேருந்து எப்படி இது பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட ஆஃபீஸர்ஸ் கலை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. 1 hour later. இப்போ கலை தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் நம்ம சொல்லி தர போகிறாங்க. வெக்கமா வருது. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா, யாருமா நீ? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஷாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்றது Ctrl+C என்னன்னா ஓகே அதை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் சத்தமாக பேச முடியாது. அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸ் இங்க கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து பிக்சல் இருக்கக்கூடாது, இன்ச்சில் மாத்திக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம போட்டோ பிரிண்ட் போடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீட்டோட சைஸ் வந்து மெஷர் பண்ணிக்கணும். அது வந்து கான்ஸ்டன்டா ஒரே சைஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ A4 சைஸ்க்கு பதிலாக 12x8 போட போறோம். 12x8 இந்த ஓரியன்டேஷன்ல வந்து போர்ட்ரேட் மாத்திக்கணும். ரெசல்யூஷன் வந்து 300 இருந்தா ஓகேனா. மோஸ்ட்லி இந்த பெரிய சின்ன பிரிண்டர் வச்சுட்டு எல்லாத்துக்குமே இது பிரச்சனை இல்லை. 18 போட்டா தான் பிரச்சனை. 18 போட்டா பெரிய பிரிண்டர் மட்டும் தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் RGB கலர் தான் இருக்கணும், ஒயிட். இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் காமன் தான். கிரியேட் பண்ணா இன்டர்ஃபேஸ் இப்போ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இதுல வந்து ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம அந்த போட்டோஸ் எல்லாம் டிராக் பண்ணி உள்ள கொண்டு வச்சுட்டு ப்ராப்பரா கிளிப்பிங் மாஸ்க் போட்டு செலக்ஷன் பண்ணி அந்த ஷேப் கிராப் பண்ணி உள்ள வச்சுட்டு கடைசியில பிரிண்ட் அவுட் போட்டா முடிஞ்சு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு, அதாவது கர்சர் மூவ் பண்றதுக்கு எல்லாருக்குமே மூவ் டூல் இது இங்க இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் வந்து V. இங்க நீங்க கர்சர் கொண்டு போனாலே அங்க எல்லாமே காட்டிடும், அந்த போட்டோஷாப்பே எல்லாம் வந்து சொல்லிடும். இப்போ நம்ம வந்து 12:8ல இப்போ எத்தனை கஸ்டமர் கொடுக்க போறாங்க திங்ஸ், ஸோ போட்டோஸ் திங்ஸ் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் விடணும். ஸோ நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணோம்னா அதுக்கேற்ற சைஸ்ல போடணும். நம்ம 8 இன்ச் சூஸ் பண்றோம், ரெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல 2 போட்டோ கொடுத்தாங்கன்னா 1.5 வச்சா 3 இன்ச்ல மேக்ஸிமம் 3 போட்டோ தான் வைக்க முடியும். அதுக்கு மேல வச்சா நல்லா இருக்காது, கசகசன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இங்க ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்கும். நம்ம ரெக்டாங்கிள் சர்க்கிள் ஷேப் டூல்னு சொல்லுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க நிறைய டூல் இருக்கும். போட்டோ வந்து ஸ்கொயர்ல போடுற மாதிரி இருந்தா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட்ல தான் மேக்ஸிமம் போடுவோம். ஸோ எலிப்ஸ் டூல் சூஸ் பண்ணிட்டு கேன்வாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வச்சு டபுள் கிளிக் பண்ணா அதோட எப்படி கிரியேட் பண்றோம் என்னன்னு வந்துடும். நமக்கு இப்போ வந்து 2 இன்ச்ல போட்டுக்கலாம். 2 இன்ச் கொடுத்துட்டு டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைட்டுக்கு போயிடும். ஸோ இங்கேயும் வந்து 2 இன்ச் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதே டூல்ல வச்சு நம்ம மூவ் பண்ணா இன்னொரு காப்பி வந்துடும். ஓகே, ஸோ அது பண்ணக்கூடாது. அப்போ நம்ம மூவ் டூல் மாத்திட்டு தென் இதை எடுத்து இங்க வச்சுக்கிறோம். அப்புறம் இதே வந்து நமக்கு ஒரே கஸ்டமருக்கு 3 போட்டோ போட போறோம் அப்படின்னா ஆல்ட் பிரஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ இவங்க ஒரு கஸ்டமர் 3 போட்டோ போட சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போட்டோ மட்டும் உள்ள இன்செர்ட் பண்ணணும். ஸோ போட்டோ இருக்க பேஜ்ல போயிட்டு ஃபைல் மேனேஜர்ல நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 3 கஸ்டமர், இதை வந்து ட்ராக் பண்ணி உள்ள போட்டுக்கிறோம். என்ட்ரு கொடுத்தா அந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஒரு சர்க்கிள் கடையில் அந்த ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் இமேஜ் இங்கே இருக்கா, ஸோ அதை வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணாலும் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு காட்டும். ஸோ அது இல்லை அப்படின்னா இந்த கர்சர் இதுக்குள்ளே வச்சுட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் காட்டும். ஸோ அதை வச்சு கிளிப்பிங் மாஸ்க் போட்டால் ஈஸி. இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் ஒரு ஃபோட்டோ சர்க்கிளுக்கு போட்டோம்னா கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி எவ்வளோ சைஸில் வேணுமோ அவங்க ஃபேஸ் மட்டும் தெரியணும்னா ஃபேஸ் வச்சுக்கலாம், இல்ல அவங்களோட ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா கூட. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பின்னாடி இருக்கிறது வந்து நமக்கு இந்த சர்க்கிளே தெரியக்கூடாது, அதோட ஒரிஜினல் சர்க்கிள் தெரியக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். இதுவும் அப்படிதான், ஆல்ட் பிரஸ் பண்ணி ஒரு டிராக் பண்ணா வந்துடும். ஸோ அதை வந்து இமேஜை பெருசு பண்ணிட்டு பிளர் கொடுத்துக்கலாம், ஃபில்டர் யூஸ் பண்ணி பிளர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரெட் கலர் தெரியுதா, ஸோ வந்து அந்த இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து 8 இன்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 போட்டோஸ் இந்த மாதிரி போடலாம். அதுக்கு மேல போட்டா ரொம்ப கசகசன்னு இருக்கும், நம்ம டிசைன் ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாது. இதுவே 10 இன்ச் அப்படின்னா
அப்படின்னா ஒரு 4 photos 5 photos போடலாம். அதுவே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். 12 inch பொறுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸை பொறுத்து நம்ம போட்டோஸ் எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் போட்டோஸ் அதிகமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு. இதே பெரிய போட்டோ வைக்கணும்னா ஒரே ஒரு சிங்கிள் போட்டோ வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. சரிங்களா? நான் இப்போ வந்து போட்டோ ஃப்ரேம்ல பண்றாங்கல்ல, PVC ஃப்ரேமா, அதுல பண்ணும்போது பத்திரிக்கை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம பெரிய சைஸ் போய்க்கலாம். பெரிய சைஸ் போனோம் அப்படின்னா இதே மாதிரி ஷேப் டூல் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயரா தான் போடுவோம். ஸ்கொயர் இல்லைன்னா பெரிய பத்திரிக்கை அப்படியே ஸ்கேன் பண்ணி குட்டியா வைக்கிற மாதிரி. இப்போ வந்து 12x8ல நம்ம பாதியில பத்திரிக்கை மறைஞ்சிருமா, ஸோ அது எந்த இன்ச்ல போடனா அது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். 6 inch வித்ல வந்து 4 inch போட்டுக்கலாம். அது போட்டுட்டு கூட என்டர் கொடுத்தோம்னா நமக்கு இப்படி கிரியேட்டர் இதுல வந்து போட்டு உள்ள ட்ராக் பண்ணி கிளிப்பிங் மாஸ் போட்டு உள்ள என்டர் பண்ணா போதும். இதுலயே அதே மாதிரி தான் சேம் அந்த பத்திரிக்கை ஸ்கேன் பண்ணி உள்ள போட்டு. ஓகே ஓகே. மத்தபடி இதுல எதுவுமே இல்லைன்னா அப்புறம் வந்து டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க இந்த போட்டோலயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டோ மேல வச்சுட்டு T டூல் அமுத்துனீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்துடும். அப்போ இப்போ நான் வந்து இங்க வைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ரவுண்டுக்குள்ளதான் இந்த நேம் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த நேமுக்கும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம். இப்படி ஆல்ட் அமுத்தியும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணியும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்ல வந்து நிறைய இது இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. லைக் ஆல்பம் மேக் பண்றது வந்து இப்போதைக்கு இந்த எடிட்டிங் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசினாட்டுக்கு தேவையான எடிட்டிங் மட்டும் தான். வேற வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எல்லாம் போடுறோம்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் இதுலயே பண்ணிக்கலாம். பட் ஷீட் மட்டும் வேறையா இருக்கும். 12x8 வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல போடுறதுக்கு வந்து டெக்ஸ்ட் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல வேர்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம். அதுக்கு T டூல் யூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நமக்கு இதே வந்து என்ன சைஸ்ல வேணும்ன்றதை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க கீழே அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு 1 inch வேணும்னா இதை கம்மி பண்ணிக்கிறேன். அப்படி ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம தேவையான பேராகிராஃப் என்ன லைன்ல வேணும், என்ன ஃபாண்ட்ல வேணும், என்ன கலர் வேணும் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு ஸோ இதை வந்து இந்த பிரிண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பிரிண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனலாக அவுட் புட் அந்த பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் A4 ஷீட் சைஸ் தான் இது பண்ணியிருந்தேன். இதே உங்களுக்கு நிறைய இது இருக்குன்னா நம்ம 18 12 போட்டுக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல்லாம் மாத்திக்கிறோம். ஃபாண்ட் ஸ்டைல் மாத்திட்டு இதுல வந்து மோஸ்ட்லி வரக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து போட்டோஸ் ரொம்ப பெருசா போட்டுறது, இல்ல அப்படின்னா ரொம்ப குட்டியா போட்டு வந்து ஃபேஸ் தெரியலையும் சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த கஸ்டமருக்கு வந்து மேபி நீங்க கஸ்டமருக்கு வந்து போட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியா மட்டும் அனுப்பி ஓகேவான்னு கேட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் போடுங்க. ஏன்னா பிரிண்ட் அவுட் போட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் வேணும்னு சொன்னா திரும்பி வேற பிரிண்ட் அவுட் போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட பிரிண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டா போகும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். பட் மற்றபடி இதுல பெருசா ரொம்ப ஒர்க் இல்லை, பெருசா வேலையும் இல்லை, சிம்பிள் தான். இது நீங்க நீங்க வீட்டு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்க சாஃப்ட் காப்பி எடிட் பண்ணி ஸ்டுடியோல கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. வீட்லயே சிஸ்டம் இருக்கு, லேப்டாப் இருக்குன்னா நீங்க தாராளமா போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே பண்ணி பிரிண்டரும் இருக்குன்னா நீங்க போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த போட்டோஷாப் போற ப்ரொசீஜர் தான் லைக் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டுக்கு இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபாண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் இருக்குல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் அதெல்லாமே போறதுக்கு ஓகே. அதாவது நல்ல டார்க் கலர், டார்க் பிளாக், லைக் ப்ளூ, டார்க் ரெட் இதெல்லாம் போறது ஓகே. நீங்க போட்டோஸ் அந்த மாதிரி போடும்போது ஸ்கின் டோன் அந்த அளவுக்கு எடுப்பா தெரியாது. அதுல நீங்க போட்டோஸ் போறதுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் செட் ஆகாது. போட்டோ பிரிண்ட் மட்டும் ஓகே உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்து போட்டோஷாப் எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி பிரிண்ட் போறதுன்னு ஓரளவு பார்த்துட்டேன். நான் யூஸ் பண்ற மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருக்கேன். L1800 இது இல்லாமல் L3256 நினைக்கிறேன், அந்த மாடல் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பிரிண்டர் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அந்த A4 சைஸ் பிரிண்டர் போதுமானது. அதிலே எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் அதிலே போட்டுக்கலாம், நார்மல் போட்டோ பிரிண்ட் அதிலே போட்டுக்கலாம். ஸோ இதுல இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல இல்லை லென்த் வீடியோவும் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா வந்து வினல் கட்டிங் எப்படி யூஸ் பண்றது, அது ப்ரோக்ராமிங் எப்படி, அது கோரல்ட்ரா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது கோரல்ட்ரா எப்படி யூஸ் பண்ணி சிஸ்டமுக்கு மாற்றி அதில் எப்படி போட்டு கட்டிங் எடுக்கிறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா ரெசினா கிளாஸ் வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எங்களுக்கு என்ன சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் நிறைய பண்ணலாம், வீடியோ புதுசாக பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் Meanwhile, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதே. நாங்க 2 பேரும் ஆப்போசிட் பாக்குறது போட்டாலே. சோ அடுத்து கோரல்ட்ரா எப்படின்னு அப்படியே கையில பாத்துடலாமா? நான் பசிக்குதுண்ணா. பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பசிக்குதா? அப்ப அந்த வீடியோ ஆரம்பிச்சு எடுக்கிறது சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷம் வச்சு அந்த வீடியோ அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு.